நான் இப்போ ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்கிரிப்ட் வந்து நான் டாடா ஸ்டீல் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் டைம் ஃப்ரேமும் 1 ஹவர்ல செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் கம்ஃபர்டபுளோ நீங்க அந்த டைம் ஃப்ரேம்ல செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ட்ல நான் ஹையர் அண்ட் ஹையர் லோஸ் வச்சு ஒரு ட்ரெண்ட எப்படி கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்றது நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இப்போ ஒரு விஷுவலுக்காக ஒரு ட்ரெண்ட் லைன் ஒண்ணு டிரா பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட்ல நமக்கு இங்கருந்து கிளியரா ஒரு பை ட்ரெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ நான் இதுவரைக்கும் இப்ப நான் மார்க் பண்ணிட்டேன். அண்ட் இதுதான் வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைனா ஆக்ட் ஆகுது இங்க. அண்ட் மார்க்கெட் இந்த லோலாம் சப்போர்ட் எடுக்கும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கருந்து நமக்கு மார்க்கெட் மேல ஏறிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த சப்போர்ட் ஜோன். அண்ட் இந்த ட்ரெண்ட்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு சப்போர்ட்டுமே நமக்கு இருக்க சப்போர்ட்டோட நமக்கு மார்க்கெட் ஹையா தான் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டோட நமக்கு இந்த சப்போர்ட் கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. அண்ட் இந்த சப்போர்ட்டோட இங்க கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. அண்ட் இந்த சப்போர்ட் இத விட கொஞ்சம் ஹையா தான் இருக்கு இங்க. அண்ட் இதுதான் நம்ம ஹையர் லோஸ்ன்னு சொல்றோம். அண்ட் மார்க்கெட் இந்த லோ பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் அங்க இருந்து நமக்கு ஒரு சப்போர்ட் எடுத்து தான் ஏறி இருக்கு மார்க்கெட். ஸோ மார்க்கெட் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கும்போது இங்க ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் அகைன் கீழ வந்துட்டு திருப்பியும் அந்த ஹைய பிரேக் பண்ணிருக்கு. அண்ட் அகைன் மார்க்கெட் கீழ வந்து அண்ட் இந்த ஜோன்ல சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் திருப்பி இந்த ஹைய இங்க பிரேக் ஆயிருக்கு. அண்ட் அகைன் மேல ஏறிட்டு திருப்பி நம்ம சப்போர்ட் ஜோன்ல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் இத தான் நம்ம ஒரு ஹையர் ஹைஸ்ன்னு சொல்றோம். ஸோ மார்க்கெட் பை ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஹையர் ஹைஸும் ஃபார்ம் ஆகணும் அண்ட் ஹையர் லோஸும் ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த மாரி ஃபார்ம் ஆனா தான் ஒரு ஸ்ட்ராங்கான பை ட்ரெண்ட்ல இருக்குன்னு